தங்கம் இது வெறும் உலோகம் அல்ல. பல தாய்மார்களின், பல பாட்டிகளின், பல தங்கைமார்களின், பல அக்காமார்களின் பல கதை பேசியது, பல சோகங்களையும் கேட்டது. ஸோ அப்படிப்பட்ட தங்கத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம்னா, இது நங்கை உலா. இன்றைக்கான உலா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியிலேருந்து தான் பார்க்க போகிறோம். அழகான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முகப்பு தாலி செயின் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அப்புறம் டெய்லி வியர் செயின்ஸ், இது எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே 4 பவுண்டில் பார்த்தீங்க. ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே இப்போ இந்த நெக்லஸ் ஃபுல்லாக நம்ம எவ்வளோ சவரனத்தில் பார்க்க போகிறோம்னா 3 பவுண்ட்லேருந்து 4 பவுண்ட் வச்சா போதும். இது எல்லாமே வாங்கிடலாங்க. ஆமாங்க, வெறும் 3 பவுண்ட்லேருந்து 4 பவுண்ட் மட்டும் தான் நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவே இன்க்ளூட் ஆட் பண்ணல. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறது எல்லாமே 3 பவுண்ட்லேருந்து 4 பவுண்ட் வச்சா போதும். நல்ல பார்வையாக இருக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் 4 பவுண்ட் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு 5 பவுண்ட் இருக்க மாதிரி இருந்தது. ஆனால் 4 பவுண்ட் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு வந்து நல்ல பார்வையாக இருந்துச்சு. என்னடா இது வெறும் 4 பவுண்ட் தானா அப்படின்னு கேட்குறதுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி 3 பவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 பவுண்ட்னே சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பவுண்ட் நல்ல பெரிய பெரிய பட்டை டிசைன், நல்லா பார்வையாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஸோ இதில் வழக்கம் போல் உங்களுக்கு மாடர்ன் டிசைன்ஸும் இருக்குது, ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் இருக்குது. கேரளா பேட்டர்ன், மும்பை பேட்டர்ன், இது மாதிரி எல்லாமே கலந்துமே உங்களுக்கு வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 பவுனுங்க இது. ஸோ மாங்காய் மாலை இருக்குது, அதுமாரி இந்த பெரிய நெக்லஸ் இருக்குது. ஸோ நான் வந்து உங்களுக்கு ட்ரெயிலில் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 பவுண்ட் வருது இது. ஸோ 4 பவுண்டில் உங்களுக்கு லாஃபா பேட்டர்ன். இது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 4-5 லேயர் அந்த மாதிரி வருங்க. 1 2 3 4 லேயர் இருக்குது இதில். லாஃபா பேட்டர்னில் கம்பல் இல்லாமல் சொல்கிறேன், கம்பலோட சொல்லலை, வித்தவுட் கம்பல் வந்து உங்களுக்கு இது 4 பவுண்ட் இருக்குது. இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பவுண்ட் இருக்குது. ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 பவுண்டுக்குள்ளே இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டெம்பிள் கலெக்ஷன், சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. ஸோ ஜிஆர்டியிலேருந்து தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்க்குறது ஃபுல்லாகவே இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா வெறும் 3 பவுண்ட் தான். ஸோ 3 பவுண்ட்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 24 கிராம் வரும். பார்த்திங்களா, 24 கிராமுக்கு நல்லா அடர்த்தியாக பெருசாக. இதுவுமே டெம்பிள் கலெக்ஷன்ஸ் நகாசு மாடலில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ ஒரு 3 பவுனுக்கு எவ்வளோ அடர்த்தியாக நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இது முல்லையில் மாங்காயில் லைட்டாக வந்து உங்களுக்கு டாலர் பெண்டன்ட் வச்ச மாதிரி வருது நெக்லஸ் இது. ஸோ இதுவுமே 3லேருந்து 4 பவுன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? 3லேருந்து 4 ஃப்ரெண்ட்ஸ். அழகாக வந்து டபுள் லேயர் நெக்லஸ் மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ 3 to 4 பவுனுக்குள்ளேயே இவ்வளோ அடர்த்தியான நெக்லஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இது மட்டும் இல்லாமல் டெய்லி வியர் செயின்ஸும் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 16 கிராம்லேருந்தே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்ச முகப்பு தாலி செயின்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதுவுமே வீடியோவில் வந்துட்டுருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நங்கை உலா சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நங்கை உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு லைக் போட்டு பாருங்கள். நிறைய பேர் லைக் போடாமல் பார்க்குறீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது ஒரு அப்ரிஷியேஷனுக்காண்டி ஒரு லைக் போடுங்க. அப்போ தான் நம்ம முன்னாடி நோக்கி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோ எடுத்துகிட்டு வந்து சொல்லிட்டு குடு ஓட முடியும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுட்டு குட்டியாக நான் கேட்பேன் இருந்தாங்க அந்த ஹார்டின் கமெண்ட், உங்கள் அன்பை நீங்கள் தெரிவிப்பீங்களா, அது மறக்காமல் அந்த ஹார்டின் கமெண்ட்டை போட்டுவிடுங்க. ஸோ நிறைய பேர் போடுறீங்க, அதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் அந்த பேரெல்லாம் கூட மென்ஷன் பண்ணேன். ஸோ அவங்க யார் யார் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்கீங்க. அதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுக்க தான் முடியும். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 பவுண்ட் வருதுங்க. ஸோ இதில் லைட்டாக வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சு தான் வருது. ஸோ ஸ்டோன்ஸ் வந்து இன்க்ளூடட் கிடையாது, உங்களுக்கு தனியாக போடுறாங்க. அண்டு 4 பவுண்டுக்குள்ளே எவ்வளோ அழகான டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள். அண்ட் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து தாவி போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு முகப்பு தாலி செயின்ஸு. ஸோ முகப்பு தாலி செயின்ஸ் வந்து 16 கிராம்லேருந்து 40 கிராம் பார்க்க போகிறோம். அது மட்டும் டெய்லி வியர் செயின்ஸுமே வந்து உங்களுக்கு 24 கிராமு, 16 கிராம். டெய்லி வியர் செயின்ஸ்லாம் உங்களுக்கு 16 கிராம்லேருந்தும் உங்களுக்கு 40 கிராம், அதுவுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோ அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேறு என்ன மாதிரியாகவும் வேணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெய்லி வியர் செயின்ஸ்லேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம், நிறைய மாடல்ஸ் பார்க்க போகிறோம். டெய்லி வியர் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு திக்னஸாகவே 24 கிராமுக்கே நல்ல திக்னஸாகவே பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்லேருந்து 27 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த தாலி சரடு போடுற மாதிரி வரக்கூடியது.
ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு 16 கிராமுக்கே அந்த மாதிரி கிடைக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் மெலிசாக இருக்கணும், நல்லா கனமாக பார்வையாக போடணும்னா கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக வச்சா தான் கொஞ்சம் பார்வையாக போட முடியுது. 16 கிராமுக்கு அவ்வளோதான் வருது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 16 கிராமு. ஸோ 16 கிராம்லேருந்து 27 கிராம் இருக்குது இந்த ட்ரேயில் வந்து பார்த்திங்கன்னா. இங்கே வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எஸ் பேட்டர்ன் ஒன்று சொல்லுவாங்க டெய்லி வியர் செயின்ஸில். அப்புறம் உங்களுக்கு அந்த கோதுமை பேட்டர்ன் சொல்லுவாங்கள்ல, பழைய காலத்து டிசைன், அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது இதில். ஸோ இதெல்லாம் பாருங்கள், இது வந்து லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு லைட்டாக முள்ளு மாதிரி இருக்கும். ஆனால் கழுத்தெல்லாம் அறுக்காது இது. பட் லுக் வைஸ் பார்த்திங்கன்னா புள்ளி புள்ளியாக அப்படி வந்திருக்கும். ஸோ 16 கிராம்லேருந்து 27 கிராம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து முகப்பு தாலி செயினுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ முகப்பு தாலி செயினுக்குமே வெயிட் பண்ணுங்கள், வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ இதிலே வருது உங்களுக்கு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 22 கிராம் டு 28 கிராம் இருக்குது இதில். கொஞ்சம் பாருங்கள், இது நீங்கள் அங்கே 16 கிராம் பார்க்கும்போது கொஞ்சம் தின்னாக இருக்கா, கொஞ்சம் கிராம்ஸ் அதிகமாக போடும்போது கொஞ்சம் அதோட திக்னஸ் வந்து கூடுது பாருங்கள். ஸோ 22 கிராம்லேருந்து 28 கிராம் இருக்குது. அண்ட் இது வந்து கொஞ்சம் நியூ கலெக்ஷன்ஸாக இருந்தது. ஏன்னா சைடில் அங்கங்கே ஒரு பெண்டன்ட் வச்ச மாதிரி லுக் வைஸ் இருக்குது. லுக் வைஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சைடில் ஒரு சின்னதாக ஒரு டிசைன்ஸ் கொடுத்தா மாதிரி, ஒரு கட்டிங் கொடுத்தா மாதிரி இருக்குது. அது அப்படி தான் அங்கங்கே கொஞ்சம் அப்படி. ஸோ இதுவுமே வந்து பால்ஸ் டிசைன்ஸில் இருக்கக்கூடிய தாலி சரடு. இது நம்ம முறுக்கு டிசைன்ஸ் மாதிரி போடுவோம்ல, அந்த தாலி சரடு தான் இது. ஸோ 22 கிராம்லேருந்து இது தான் சொன்னேன். அங்கங்கே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து ஒரு பெண்டன்ட் மாதிரி சின்னதாக ஒரு டிசைன்ஸ் கொஞ்சம் பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டிசைன்ஸுக்குமே இதுக்குமே ஒரு பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் டிசைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கிராம்ஸ் நிறையா டெய்லி வியர் செயின்ஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முகப்பு தாலி செயின்ஸ் போயிடலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல கலெக்ஷன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு டாலர்ஸ் மாதிரி குட்டி டாலர்ஸ் வச்சே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 கிராம்லேருந்து 24 கிராம் இருக்குது. ஸோ 15 கிராம்லேருந்து உங்களுக்கு 24 கிராம்ஸ். அதனால் தின்னாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒரு தின்னாக இருக்குது. கொஞ்சம் கிராம்ஸ் கம்மியானாலே நல்லா தின்னாக வருது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். பட் இதெல்லாம் கொஞ்சம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அண்ட் ரெண்டாவது 12 கிராம்லேருந்து உங்களுக்கு 24 கிராம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரே 12 கிராம் இருந்துச்சு, அதை எடுத்துட்டாங்க. ஆனால் இதில் வந்து ஸ்டார்டிங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் இருக்குது. ஓகேவா, அதில் இருந்ததுனால நான் 12 கிராம்ஸ் போட்டிருக்கேன். ஆனால் இதில் வந்து 16 கிராம்லேருந்து 24 கிராம் இருக்குது. ஸோ இது வந்து ரெட்டப்பட்ட செயின்லேயே கொஞ்சம் அங்கங்கே பெண்டன்ட் இருக்கா மாதிரி வருது. ரெட்டப்பட்ட செயின்னா ஒரு இடத்துல மட்டும்தானே உங்களுக்கு அந்த பெண்டன்ட் வச்சு ஃபுல்லாக ரெட்டப்பட்ட செயின் வரும். இது வந்து ஃபுல்லாகவே டாலர் மாதிரி அங்கங்கே அதாவது காசு மாலையே பிரேக் பண்ணி கொடுத்துருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ 12 கிராம்லேருந்து 24 கிராம் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். 16 கிராம்லேருந்து 16 மேலே வந்து தப்பாக கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 கிராம்லேருந்து உங்களுக்கு வந்து 24 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ வேஸ்டேஜுக்கெலாம் ஒன்று இப்போலாம் பார்த்து சொல்ல வேண்டியதாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து அப்படி இருக்குது. நம்மளால் வேஸ்டேஜ் சொல்ல முடியல. ஏன்னா ஒரு நகைக்கும் ஒரு மாதிரி இது வந்து உங்களுக்கு அந்த இதில் ஸ்வைப் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வேஸ்டேஜ் தெரியும். முன்ன மாதிரி கார்டில் இப்போ போடுறதில்ல. அதனால் வந்துட்டு நம்ம பார்த்து சொல்ல முடியறதில்ல. ஒவ்வொன்றுக்கும் போடுறதுனால அது வந்து வித்தியாசமாகுது. அதனால் நம்ம சொல்ல முடியல. அதனால் கிராம்ஸ் மட்டும்தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் சீட்டு போட்டு வாங்கும்போது ஜிஆர்டியில் உங்களுக்கு வேஸ்டேஜ் ரொம்ப கம்மியாக கொடுப்பாங்க. சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 18% வரைக்கும் உங்களுக்கு ஜிஆர்டியில் வந்து வேஸ்டேஜ் கிடையாது. ஓகேவா, ஸோ 15%க்கு மேலே சப்போஸ் 21% ஆயிடுச்சுன்னா அந்த 3% மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீட்டு போட்டு வாங்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ 18% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம வாங்கும்போது நல்ல ஒரு பெனிஃபிட்டாக தானே இருக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நிறைய பேர் எத்தனை பேர் வந்து சீட்டு போடுறீங்க, முக்கியமாக ஜிஆர்டியில் எத்தனை பேர் போடுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக வர்த்தாக இருக்கா நிஜமாக அப்படி நீங்கள் அப்படி கமெண்ட் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு வந்து உதவும். அவங்க நிறைய பேர் இன்னுமே எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியாமல் தான் இருக்காங்க. இன்னும் சில பேரெல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா கமெண்ட் பார்க்கும்போது அவங்க படித்து தெரிஞ்சுப்பாங்க, ஓகே நமக்கு வந்து வசதியாக தான் இருக்குது, இது வந்து நமக்கு ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜிஆர்டியில் எத்தனை பேர் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 24 கிராம் டு 28 கிராம் இருக்குது. இதில் வந்து பால்ஸ் டிசைன்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கிற 2 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜென்ஸ் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இந்த பக்கம் கொஞ்சம் ஜென்ஸ் டிசைன்ஸ் மாதிரி போகுது. ஸோ 24 கிராம் டு 28 கிராம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம போகலாம்.
இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24லேருந்து 28 கிராம். ஆனால் 1, 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 கிராமும் இருக்குது, இதில் 16 கிராமும் இருக்குது. ஸோ நான் மொத்தமாகவே நான் கொடுத்துட்டேன். ஏன்னா 1, 2 பீஸ் வச்சுட்டு வந்து நம்ம 15, 16, 18லாம் நான் போட முடியல. ஸோ நிறைய பீஸ் வந்து 24லேருந்து 28 இருக்குது. பட் 1, 2 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கிராமும் இருக்குது, 16 கிராமும் இருக்குது, 18 கிராமுமே 1, 2 பீஸ் இருக்குது. அதனால் நான் மொத்தமாகவே உங்களுக்கு நான் போட்டுட்டேன். 24 கிராம் டு 28 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். ஸோ நீங்கள் சப்போஸ் ஜிஆர்டியில் வந்து சப்போஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா என்ன வாங்குவீங்க? நீங்கள் வந்து சீட்டு போட்டு நகையாக வாங்குவீங்களா, இல்லைனா கோல்டு காயினாக வாங்கி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பீங்களா? ஸோ நிறைய பேரோட ஐடியா எப்படி அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் பகிர்ந்துக்குங்க. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து உதவும். நீங்கள் கோல்டு காயின்ஸாக வாங்குவீங்களா, இல்லை இந்த மாதிரி சீட்டு போட்டு நகையாக வந்து வாங்கிப்பீங்களா? ஏன்னா இப்போ கோல்டு காயின்ஸுக்குமே ரொம்ப நாளாக கொடுக்குறாங்க ஜிஆர்டியில் வேஸ்டேஜ். கோல்டு காயின்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2% வேஸ்டேஜ் இருக்குது, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க கோல்டு காயின்ஸுக்குமே. ஸோ அந்த மாதிரி போட்டு நீங்கள் வந்து உங்களோட அந்த பிளானிங் கரெக்டாக பண்ணுவீங்களா? உங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லுங்கள். சாரி, கரெக்டாக இல்லை, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கரெக்டாக சொல்லுங்கன்ற மன்னிச்சிருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். 24 கிராம் டு 28 கிராம் இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு முறுக்கு பேட்டர்ன் இருக்குது, அந்த சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன் நான் சொன்னேன் அந்த மாதிரியும் இருக்குது. நிறைய எஸ் பேட்டர்ன் டைப் வரும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஹார்டின் டைப் பேட்டர்ன்ஸ்லாம் வரும் அதில். நெக்ஸ்ட்டு 16 கிராம்லேருந்து 26 கிராம் இருக்கக்கூடிய இந்த இது போயிடலாம். அதாவது இது முகப்பு தாலி செயின், சாரி அப்போ ஃபஸ்ட் செக்காவது முகப்பு தாலி செயின் போயிடலாம். இதில் ஹார்டின் டிசைன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 3 பால்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறையா இருக்குது. 16 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் இருக்குது. ஸோ அந்த 3 டிசைன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராமுக்கே கிடைக்கிது. கொஞ்சம் இந்த மாதிரி டிசைன்ஸ் அதிகமாக போகும்போது கிராம்ஸும் அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் நீங்கள் பார்வையாக வாங்கணுன்னா கிராம்ஸ் நீங்கள் வச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. நம்ம கொஞ்சம் தின்னாக போட்டுக்கிறோம், ஒரு 16 கிராமுக்கே தின்னாக இருந்தால் போதும் அந்த பால்ஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஓகே 16 கிராம். இல்லைம்மா எனக்கு போடுறதே இதுவாக இருக்கும், கழுத்தில் நல்லா பார்வையாக தெரியணும் அப்படின்னு, நம்ம தாலியே போடுறது தாலி செயின் தானே போடுறோம், அதனால் நல்லா பார்வையாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை நமக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன்ஸ் வச்சதுலேயே நம்ம வந்து பார்க்கலாம். 24 கிராம் டு 40 கிராம் இருக்குது. 24 கிராம்லேருந்து 40 கிராம்ஸ் அழகழகான கொஞ்சம் பார்வையாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு 40 கிராம் வரைக்கும் போதா இது, அதனால் நல்ல பார்வையாக இருக்குது. நல்லா பெருசாகவும் போடும் போது நல்லா சைடில் அழகாகவுமே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நான் காட்டுறதுலாம் பார்த்திங்கன்னா 40 கிராம் இருக்குது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா 40 கிராம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப 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 நல்ல பார்வையாக இருக்குது. ஸோ சின்னதாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக கம்மியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா 24 கிராம் இருக்குது. ஸோ இந்த சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்ன், அப்புறம் இந்த பட்டை பேட்டர்ன், மயில் பேட்டர்ன் இதெல்லாம் நம்ம முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் 16 கிராம் இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ஸ்க்கு போய் நம்ம வந்து 16 கிராம் உள்ளே இருக்கக்கூடிய தாலி சரடை பார்த்துடலாம், ஓகேவா? இதில் இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் நேனும் க்ளோஸ்அப்பில் காட்டிடுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்ல சிலிண்ட்ரிக்கல் பேட்டர்னில் வித்தியாசமான ஒரு டிசைனில் இருந்தது. அண்ட் 2 பக்கமே பால்ஸ் வச்சு நடுவில் வந்து ஒரு டிசைன்ஸ் பிங்க் ஸ்டோன்ஸு ஒயிட் ஸ்டோன்ஸ் எல்லாமே வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ பிங்க் ஸ்டோன்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்டோன் மிக்ஸ் பண்ணும் போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, பிங்க் ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் மிக்ஸ் பண்ணும் போது. ஸோ நீங்கள் ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன்ஸ் கூட எடுத்துக்கலாம், ஆனால் நீங்கள் நிறைய கொஞ்சம் கலராக போட்டால் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ல. ஃபுல்லி ஒயிட் ஸ்டோன் எடுக்கிறதோட கொஞ்சம் கலரிங்காக போட்டால் நல்லா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே 24 கிராம் டு 40 கிராமில் வந்து வந்துடுது. ஏன்னா நல்லா பார்க்க பாருங்கள், அந்த இதெல்லாம் நல்லா அந்த குண்டு மாலை டிசைன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பட்டப்பட்டையாக பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். 16 கிராம்லேருந்து 40 கிராம் இருக்கக்கூடிய அந்த டிசைன்ஸ் போகலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16 கிராம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 40 கிராம் டிசைன்ஸ் எல்லாமே உள்ள கலவையாக தான் இருக்குது. அந்த மிடில் இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 கிராம்ஸ் வரும் அண்ட் 40 கிராம்ஸ் வரைக்கும் இதில் போகுது. இதில் எனக்கு முக்கியமாக இந்த திலகம் ஷேப்பில் 3 இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வித் ரெட் ஸ்டோன் க்ரீன் ஸ்டோன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஜிஆர்டியில் எத்தனை பேர் சீட்டு போட்டிருக்கீங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.